நான் பெற்ற மகளே அப்பா என் மகளே குருபவதியே மகளே அப்பா அண்ணையே என் மகளே குருபவதியே நீ வாழ்கவே வாடி வாடி தந்தையே குருபவதியே நீ வாழ்கவே வாடி வாடி நான் பெற்ற மகளே அப்பா என் மனம் மகிழ வேண்டி சொல்லுப்பா என் மகளே நீ வாடி வாடி என் மனம் மகிழ வேண்டி என் மகளே நீ வாடி வாடி அப்படி என் மனம் மகிழவே மகிழ்வியே நீ வாழணும் என் செல்ல பாப்பா நீ நான் நல்லா இருந்தா வாழ முடியாது நீ நல்லா இருக்கணும் நான் செத்துட்டேன் நான் எப்படிப்பா நல்லா இருக்க முடியும் அது நீ இருந்தாதான் என்னப்பா அதுக்கு அப்பா ஆயிரா என்னடா எங்க அப்பா ஆயிராரு அப்பா எதிர்க்கிறாரு அம்மா செத்துச்சா ஏய் அம்மா செத்து வரம்போக்கு யாரே சாவடி கிடக்குறியா அம்மா செத்து நீ போ அந்த அம்மா செத்துப்பா நீ போ அப்ப நீ ஆன்சர் கொடு எப்பப்பா வாங்கிக்கணும் ஆன்சனு டேய் டச்சி போடா டேய் ஆன்சர் பண்ணது கொடு என் மகளே எந்த உள்ள மகிழவே மகிழ்வியே நீ வாடி வாடி நான் நான் இருக்க வரை நான் இந்த நாடு இந்த ராஜ்யம் நான் இருக்க வரை நீ சந்தோஷமாக இருக்க ஆமாப்பா, நான் சந்தோஷமா வாழ முடியும்ப்பா ஆகையால் ஐயா நீ அப்பா ஆயிரா நான் பெற்ற மகளே அப்பா என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு ஆமாப்பா ஆனால் இந்த லங்கையை ஆள வேண்டும் ஆமா அப்பா ஆளணும் ஆமா எங்க அப்பா தான் ஆளணும் அப்பதான் யார் ஆள வேண்டும் நீதான்ப்பா ஆளணும் சத்தமா சொல்லு எல்லாருக்குமே நீதான்ப்பா ஆளணும் இந்த நாட்டை இந்த நாட்டை நீதான் ஆளணும் நான் ஆள வேண்டும் அல்லவா ஆமா. நான் ஆள வேண்டும் என்றால் ஒருவேளை ஒருவேளை அப்பா என்னப்பா எனக்கு 60 வயதாகி விட்டது ஆமா இனிமேல் நான் அரசனை ஆள வேண்டும் என்றால் ஆ, உனக்கு பிறகு ஒரு ஆண் வாரிசு பிறக்கவில்லை ஆமா இருப்பது நீ ஒரே ஒரு பெண் குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை ஆகையால் அகையாள் என்னப்பா சிரிக்கிற என்னப்பா எனக்கு பயமா இருக்கா உன்னை பார்க்கும்போது என் முடிவாக என் மனைவி முடிவாக ஒரு ஆண் பிள்ளை பிறக்கவில்லை ஆ, உன் முடிவாக ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் பிறந்தால் இந்த நாட்டு பேர பிள்ளைக்கு பட்டம் சூட்ட வேண்டும் ஆகையால் அகையாள் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்யணும் நான் பெற்ற மகளே அப்பா உனக்கு திருமணமா தந்தையே என் மகள் திருபவதியே நான் சொல்றது புரியுதா? விட்டு வாசம் போக கூடாது. எப்படி? என்னடா எங்க அப்பா வேண்ட இந்த நாட்டை ஆண்டு வருகின்றார். ஆமா அப்பா ஒரு சோறன் ஏறன் நானு ஆ சந்தோஷமா எங்க அப்பா வேண்ட வாயிறேன். ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று வீட்டுக்கு வச்சுட்டு நல்ல சொத்துக்காரன் பொண்ணுதான் பொண்ணுதான் எவனா நைட்டு ஓடி போறது ஒண்ணு இல்ல அப்படி திருமணத்திற்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாரும் அப்பா பானம் வேணா நீரா எனக்கு வேணாம்டா. அவருக்கு சொல்லு அப்பா யாரும் ரெடி பண்ணிக்கிறேன் சொல்லு யாரா சொல்லுமா அப்பா கிட்ட சொல்லுமா உள்ளே போ ஆ உள்ளா உள்ளே போ இவ்வளவு கனம கண்ண போகணும் உள்ளா எது உள்ளா இந்த குடோன் உள்ளதான்
தந்தையே திருமணம் நீ செய்து கொள்ள வேண்டாம். திருமணம் செய்ய வைக்க போறியா? ஆமா. அப்பா எனக்கு திருமணம் சொன்னாலும் நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். பாதாரால் அங்கேயே ஆண்டு வரக்கூடியவன் திருமணம் செய்து கொள்ள அவளா நீ நினைச்சுக்கிறடா திருமணம் செய்து கொள்றா. திருமணம் வேண்டாமா? திருமணம் வேண்டாம் அப்பா. வேண்டாமா? வேண்டாம். அடி திருமணம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் அப்பா சொல்லுகிற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதாவது அப்ப 15 வயசு ஆக போது அவன கூட்டு போ. கல்யாணம் ஆகுது. கல்யாணம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. திருமணம் நீ செய்து கொள்ள வேண்டும். முடியுமா? முடியாது. கல்யாணம் பத்தி தெரிஞ்சு கல்யாணம்னா கல்யாணம் தெரியாதுப்பா. கல்யாணம்னா எனக்கு ஒண்ணு அப்பா கூட என் அம்மா பார்த்து வேண்டாம் திருமணம் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணம் அது எப்படி இருக்கு கல்யாணம்னா? இரு நான் சொல்றேன். அப்பா சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு கல்யாணத்துக்கு திருமணம் பருவ பக்கம் என்ன சொல்லுவாங்க? டேய் இல்லடா. ஆடிக்கிறதுக்கு வரேன். கையை கையை வைக்கிறா. தேவடி வேற வருஷம் பண்ணிக்கலாம். தேவடி அப்பா சொன்னீங்க நீ என்ன சரிடா நான் நடிப்பேன். சரி அதை விடு. ஒரு வார்த்தை சொன்னே அதை விட்டுருமா. டேய் அந்த இவனே அவர் பேசுவார் அப்புறமா. அவர் மாவட்ட அமைதியா போக அவரு இப்ப வந்து நீ வந்து இந்த கிராமத்து பையன் கிடையாது. இப்ப நீ எங்களுக்கு யாரு? நான் உனக்கு கொப்புனு அவ்வளவுதான். அந்த வேலையை மட்டும் பாரு. அப்பா கெப்பாலாம் காலில போய் வந்தேன்னா அவர் கை எட்டணும் நானே மாட்டி ஓட்டிடுவேன். உன் பொண்ணு நீ என்ன கேட்கறதோ உன் பொண்ணு என்ன தட்டுறதோ அது நான் உன்னை தட்டுறதோ ஆனா உன் பொண்டாட்டினா அப்படி சொன்னா கூட கூத்து நம்ம பேசுறேன். இல்லை சித்தப்பா சொல்றேன் நான். கல்யாணம்